மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்களை இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உன்னை திரும்ப அழைக்கிறார். நீ உன் இதயத்தை நல்ல நிலமாக கொடு. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. இந்த அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கு, எனவே நம்முடைய வாழ்வு இறைவன் கொடுத்த கொடையாக மகிழ்ச்சியில் வாழ வேண்டும். இறைவன் நமக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அவர் கொடுத்த கொடையாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அருமையான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்லுகிற பொழுது, இந்த வாழ்வு பிறருக்காக வாழ்வது, நமக்காக அல்ல, பிறருக்காக நாம் வாழ வேண்டும். இன்றைய நாளில் இந்த நற்செய்தி வாசகத்தில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட இதயம் கொண்டவர்களாக இருக்கிறோம்? நாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இதயம் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற இதயமாக இருக்கிறதா? ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்க செல்லுகிறான். அங்கே விதைக்க செல்லுகிற பொழுது ஒரு சில விதைகள் வழியோரமாய் விழுந்து விடுகிறது, சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்து விடுகிறது, சில விதைகள் முள் நிலத்தில் விழுந்து விடுகிறது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகிறது. இவ்வாறு 4 நிலைகளில் இந்த விதைகள் விதைக்கப்படுவதையும் விழுந்து விடுவதையும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கென்றால் நம்முடைய வாழ்வு ஒரு பெரிய சவால் நிறைந்த வாழ்வாகத்தான் இருக்க முடியும் இன்றைய காலகட்டங்களில். காரணம், இன்றைய நவீன காலகட்டங்களில் குழந்தைகள் வாழக்கூடிய வாழ்க்கை பெற்றோர்களுக்கு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. இன்றைய குழந்தைகளுடைய தலைமுறை நாளை எப்படிப்பட்ட ஒரு இதயம் நிலத்தில் விதைக்கப்படுகிற நிலமாக இருப்பது என்பதை பார்க்கின்ற பொழுது, இன்றைய குழந்தைகள் நாளை இந்த பெற்றோர்களுக்கு பெரிய சவால். காரணம், இன்றைய உலகம் அவர்களுக்கு முன்வைக்கக்கூடிய சவால்கள். இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகின்ற பல வாய்ப்புகளை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? அலைபேசி, இந்த உலகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் பிள்ளைகள் எழுந்திருக்கின்றார்களோ, எழுந்தவுடன் பல் துலக்குவதை விட தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வெத்திலைக்கு சுண்ணாம்பு தேய்ப்பதை போல அலைபேசியை அவர்கள் துவைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி குழந்தைகள் வளர்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பெரிய சவாலாகத்தான் இருக்கும். எனவே நாம் இன்று கொடுக்கப்படுகிற இந்த ஓமை ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சிந்திக்க அழைக்கின்ற ஒரு ஓமையாகத்தான் பார்க்க முடியும். ஆம் அன்புக்கினியவர்களே, வழி ஓரமாக விதைக்கப்படுகிற விதை எவ்வளவு பலன் கொடுக்கும்? இல்லை, முள் நிலத்திலே விதைக்கப்படுகிற அந்த விதை எவ்வளவு பலன் கொடுக்கும்? இல்லை, பாறை நிலத்தில் விதைக்கப்படுகிற விதை எவ்வளவு பலன் கொடுக்கும்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய குழந்தைகள் எந்த நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகளாக இருக்கிறது? நம்முடைய குழந்தைகளை எந்த நிலத்தில் விதைக்கப்படுகிற குழந்தைகளாக நாம் வளர்த்தெடுக்கிறோம்? இன்றைய இளையோர்கள் நாளைய தலைவர்களாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பம் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகளாக மாறட்டும். எனவே இறைவனிடம் கேட்போம். அன்பு இறைவன் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு இறைவா, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற பிள்ளைகளாக எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய இளையோர்களை நீர் மாற்றும், அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.